டெய்லியும் இன்னைக்கு நைட்டு அப்படிங்கிறது போல ஆரம்பிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா எதுவும் நடக்காது. மேபி இஸ்ரேல் வந்து ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். இல்ல அப்படின்னா இன்னைக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. இதுல எனக்கு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் வந்து நடந்துச்சு அப்படின்னா நான் அதை ரிவீல் பண்றேன். எப்படின்னா ஈரான் ஏதாவது ஒரு அட்டாக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்டாக்லாம் சாட்டர்டே நைட்டு தான் பார்ட்டி பண்ணுவாங்க ஈரான் தரப்புல இருந்து. ஸோ சாட்டர்டே நைட் ஈரான் பார்ட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அட்டாக்ஸ் எல்லாமே வந்து சாட்டர்டே நைட் இருக்கும். ஒருவேளை இஸ்ரேல் ஏதாவது ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணலாம், ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஏதாவது ஒரு முடிவு செய்யறாங்க அப்படின்னா அவங்க தேர்ஸ்டே நைட் பார்ட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் நடந்துச்சு அப்படின்னா சொல்றேன். அப்படி இல்லைன்னா சில நபர்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ மற்ற நாட்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கும்போது 2 நாள் பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? ஈரான் அட்டாக் பண்றாங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமை, அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை. இந்த 2 சனிக்கிழமையில தான் இருக்கு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இதுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமா ஓஐசி மீட்டிங்கோட ரிப்போர்ட்ஸ். இந்த ஓஐசி மீட்டிங்கோட ரிப்போர்ட்ல பலருக்கும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். ஆனா சவுதி தரப்புல இருந்து கண்டனங்கள் வந்துருச்சு இல்லையா? இஸ்ரேல் தான் முழு பொறுப்பு, இந்த பிராந்தியத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முழு பொறுப்பும் இஸ்ரேல் தான், அவங்க தான் இதை எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுவே ஒரு கிரீன் லைட் தான். அவங்க இஸ்ரேலுக்கு இதுக்கு மேல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கிரீன் லைட் ஈரானுக்கு கிடைச்சிச்சு. அதுதான் இனிஷியலா தேவை. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ரெக்வஸ்ட் வச்சுதாவும் ஓஐசி மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் பலரும் சொல்லுவாங்க. பட் அது காமன் தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ரெட்லைன். அந்த ஒரு ரெட்லைன் இருந்தாதான் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இந்த ஓஐசி நாடுகள் சொல்றதை கேட்பாங்க. ஏன்னா ஓவர் ஃபேவர்டா ஈரானுக்கு போயிட்டாங்கன்னா இவங்களோட பேச்சுக்கள் இங்க எடுபடாது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால இனிஷியலா ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால இவங்களோட ஏர் ஸ்பேஸ் எல்லாம் பயன்படுத்தாம ஈரானை போய் தாக்குதல் பண்ணும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய கண்டிஷனா இருக்கும். அது மேக்சிமம் அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. நடக்குதா என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். என்ன 2 வாரம், இந்த 2 வாரம் சனிக்கிழமை தான், மற்றபடி எந்த ஒரு இதுவும் இருக்க போறதில்ல. ஈரான் இனிஷியேட் பண்றாங்கன்னா, அப்படி இல்லைன்னா இஸ்ரேல்னா இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா அடுத்த வாரம் தேர்ஸ்டே நைட்டு பார்ட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 4 நாட்களை மட்டும் நம்ம குறியா பார்த்தோம்னா போதும், மற்ற நாட்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 0% அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இனிஷியல் ரெஸ்பான்ஸ் இருக்க நம்ம தான் முதல்லயே சொன்னோமே, ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா ஈரான் அவங்களை தயார்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஓஐசி மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. மேபி இந்த வாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சனிக்கிழமை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க சில அனலிஸ்ட் தரப்பு இருந்து. நடக்குதா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் தரப்புல இருந்து திரும்பவும் லெபனான்ல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுனால சில இழப்புகள் லெபனானுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல லெபனான் தரப்புல இருந்து இஸ்ரேலோட வடக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. இதனால இஸ்ரேல் தரப்புல இழப்புகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே இஸ்ரேல் கான் யூனிஸ் பகுதியில் இருக்கிறவங்களை இவாக்குவேட் பண்ணுங்க அப்படிங்கிறதோட சொல்லியிருக்காங்க. 2வது அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இது போல பல விஷயங்கள்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இப்ப வந்து பல நபர்களும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள் தப்பு பண்ணிட்டாருங்க. அதாவது இந்த ஸ்கூல் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் முதல்ல அட்டாக் பண்ணியிருக்கணும். இப்ப பண்றதெல்லாம் தப்பு, லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாம் முன்னாடியே செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கூல்ல தான் மையமா வச்சு பேஸா வச்சு இவங்களாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடியில ஸ்கூலுக்கு அண்டர் கிரவுண்டுக்கு அடியில இது போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களை கேடயமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. 2வது இந்த கான் யூனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட ட்ரூப்ஸ் வந்து உள்ள போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாக்குதல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு மறைமுகமா. ஏன்னா கொரில்லா போர் முறையில தானே தாக்குதல் பண்ணிருக்காங்க ஹமாஸ் பொறுத்த வரைக்கும். வீரர்கள் போறாங்கன்னா அந்த பகுதியில் அவங்க இருப்பாங்க, பட் ஆனால் திடீர்னு அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அது அவங்க வரும்போது வெடிக்குது. இப்போ ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கு. இது ஹமாஸ் தரப்பு வந்து வெளியிடப்பட்ட ஒரு பதிவு தான். இஸ்ரேலோட ட்ரூப்ஸ் அங்கே வந்துருக்காங்க, லிட்டரலா எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றாங்க. இந்த டெஸ்ட்ராய் பண்ணும்போதே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் இல்லையா, இஸ்ரேல் எதுக்கோ தயாராகிறாங்க அப்படிங்கிறது போல. இந்த பகுதிகள்லாம் பேஸா பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்குதல் பண்றதுக்கு யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது, எஜிப்ட் தரப்புல இருந்து முன்னேறி வந்து. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இஸ்ரேல் இதை ஃபுல்லா தரமட்டமாக்கிட்டு இருந்தாங்க சேஃப்டிக்காக. ஆனாலும் அது பிரயோஜனமே இல்லை, இன்னுமே ஹமாஸ் உள்ள இருக்காங்க, தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு. இது மட்டும் இல்லாம ரொம்பவுமே க்ளோஸா, அதாவது இந்த டேங்க் பக்கத்திலேயே போய் வெடிமருந்து வச்சுட்டு வந்து தாக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள், வீடியோ பதிவுகள் இப்போ வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னுமே ஹமாஸ் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா அங்கே ஆக்டிவ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. சான்ஸ் கிடைக்கும் போது அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஹமாஸ் இப்போ வரைக்கும் முழுமையா எலிமினேட் பண்ண முடியல இஸ்ரேல்னால அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
சரி இவ்வளோ நாள் 300 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது இல்லையா? என்னென்ன ஒரு 50 நாள் ஆச்சுன்னா ஒரு வருஷம் ஆயிடும். ஒரு வருஷத்துக்கிட்ட வரும்போதே இஸ்ரேல் ஆல்ரெடி திவாலாயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இஸ்ரேல்ல பட்ஜெட் டெபிசிட் வந்துருச்சு. திரும்ப ஒரு போர் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இந்த காசா பிரச்சனையும் முடிவடைகிற மாதிரி தெரியல. இதுவே பட்ஜெட் டெபிசிட்டா இருக்கு இஸ்ரேலுக்கு. இப்போ புதுசா ஒரு போர் வேற வருது அப்படிங்கும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கான ஃபினான்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஃபினான்ஸ் தரப்புல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் போயிருக்கும் போல தெரியுது. ஏன்னா அதோட வெளிப்பாடுல இந்த இஸ்ரேலோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நினைக்கிறேன் அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, காசால இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பாடே கொடுக்காம பட்னியோட விட்டுறணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்தோடனே யூகே, யூஎஸ்ஏ, ரெண்டாவது ஈரானு பல நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டனங்கள் தெரிவிங்க அப்படிங்கிறது போல யூகேல பர்சனலா கூப்பிட்டு மிரட்டிக்கிறாங்க. பிகாஸ் நபர் அவரோட பேர் வந்து பெசேல் ஸ்மோட்ரிச், பேர் கொஞ்சம் கட் ஆகல. ஸோ அந்த ஒரு நபர் தான் இஸ்ரேலோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா காரசாரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல, இதுக்கு பாலஸ்தீன் தரப்புல ஃபாரின் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ஐசிஜே கிட்ட இவர் அரெஸ்ட் பண்ணுங்க, முதல்ல இவர் சொன்னதுக்கே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, நார்வேவோட ஒரு எம்பசி வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன்ல இருக்கு. பாலஸ்தீன்ல இருந்து எம்பசி வந்து நீங்க தூக்குங்க, அதை நாங்க வந்து இதுக்கு மேல அங்கீகரிக்க மாட்டோம், அது உங்களோட எம்பசின்னு நாங்க அங்கீகரிக்க மாட்டோம், தேவைப்பட்ட தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் தானே அதுல இருக்கு. ஏன்னா அந்த எம்பசி அங்க இருக்கிறது இஸ்ரேலுக்கு பிடிக்கல. ஸோ அதனால நார்வேக்கு வந்து சொல்லிக்கிறாங்க. நார்வே தரப்புல கேட்டதுக்கு ஆமாங்க எங்ககிட்ட சொன்னாங்க, ஆனா இது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க, நாங்க அதை கன்சிடர் பண்ண போறோம், ஏன்னா நாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறோம், அது தடைபடுதுங்களே அப்படிங்கிறது போல நார்வே தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. இதனால இரு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகள் மேலும் வலுவடையுமா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. இதே போலதான் துருக்கிக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க, துருக்கி வந்து இன்ஸ்டாகிராம பேன் பண்றாங்க, ரெண்டாவது ஐசிஜே கோர்ட்ல போய் கேஸ்ல ஜாயின் பண்றேன்றாங்க. இது மேலும் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை பெருசாக்குதா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இதெல்லாம் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல தொடர்ந்து சண்டை நடந்துட்டே இருக்கனால காசால போலியோ வருது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. இது பெருமளவுல பரவிச்சுன்னா ரொம்ப சிக்கல் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ அதே போலதான் இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா நைல் வைரஸ் அப்படிங்கிறது பரவிட்டு இருக்கு. 800 பேர்த்துக்கிட்ட வந்துருச்சு, 750 பேர்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது அப்படியே ஜோர்டனுக்கும் பரவுது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது ரெண்டு சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இது சிக்கல் தான். இந்த டைம்ல போர் வருது, பினான்ஸ் இல்ல, மக்கள் பாதிப்படைகிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிக்கல் தான். ஸோ இது எல்லாமே கருத்துல எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இங்க ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. ஆனா இப்போ ஹமாஸோட தலைவரா இருக்க சின்வார் அவர்களை பார்த்தா கண்டிப்பா வருமா இல்லையா அப்படின்ற டவுட் வருது. ஏன்னா இஸ்ரேல் பேசுவாங்களா அவங்க கூட அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு போர் வரும் அப்படிங்கிறது பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவாக்குவேஷன் நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து ஆயுதங்கள் வந்து டெலிவரி ஆகிட்டே இருக்கு. பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லும் போது ஈரான், இஸ்ரேல், காசா, லெபனான் இங்க மட்டும் கிடையாது, சிரியா, அதுக்கப்புறம் அமெரிக்க படைகள் இந்த இடத்துலயும் கொஞ்சம் பயங்கரமான பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சிரியன் டெமோக்ராட் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, இந்த சிரியாவோட ஃபோர்ஸும் சிரியன் பேக்டு ஃபோர்ஸும் ஈரான் பேக்டு ஃபோர்ஸும், ஏன்னா அமெரிக்க தரப்பு வந்து அப்படிதான் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. சைட்ல வீடியோ பதிவுகள் லோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் இன்வைட் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்படிங்க, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைன் புதுசா கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல போய் உட்காந்துருக்காங்க இல்லையா, அங்க கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதிகமான பிரிகேட்ஸ் உக்ரைனால அங்க ரீடிப்ளை பண்ணப்படுது. கர்சன்ல இருக்கும், இந்த பவர் பிளான்டா இருக்கும் அப்படிங்கிற போல யோசிச்சோம் இல்லையா. இந்த கர்சன் டினிப்பர் ரிவர்லாம் தாண்டி போய் அங்க இருக்கிற பவர் பிளான்ட் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள போய் அங்க இருக்கிற பவர் பிளான்ட் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது போல யோசனை இல்ல உக்ரைன் இருக்கிறதா தெரிய வருது. F-16 கூட இந்த ஆபரேஷனுக்கு பயன்படுத்துவாங்க, அதுக்கும் தயாரா தான் இருக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுல அமெரிக்கா கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்டுருக்காங்க, ஏங்க இது போல வந்திருக்கிறாங்க, இதோட என்ன பெனிஃபிட், என்ன எதுக்காக வந்துக்கிறாங்க, உங்களோட ஆயுதம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இனிஷியா ரஷ்யா தரப்பு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அமெரிக்க தரப்பு வந்து எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க கேட்டுட்டு சொல்றோங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் தாங்க, கரெக்டா தான் செய்யறாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட டாப் டிப்ளமேட் இருப்பாரு, அதாங்க அமெரிக்காவோட ஸ்போக் பர்சனான மேத்யூ மில்லர் அவர்கள், அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இது போல வந்து இதெல்லாம் நியாயம் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரெகுலர் பர்பஸ் தான் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ரஷ்ய தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த சீக்கிரமா அந்த பிரச்சனையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள உள்ள வந்திருக்காங்களே, அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களை வெளியே துரத்தி விட்டு
சுமி ஒப்லாஸ்டோட அந்த ஆபரேஷனை செஞ்சிருங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இந்த பஃபர் ஜோன் ஆபரேஷன் கிரியேட் பண்ணிங்க அப்படிங்கிறதோட சொன்னதா சொல்லப்பட்டு வருது. ஸோ ரஷ்யா அதுக்காக அகமத் பெட்டாலியன் அங்கே டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் பாருங்க சிரியாவில் பேசினா திடீர்னு நீங்க ஜம்ப் ஆயிட்டேன். பட் நம்ம இப்போ திரும்ப சிரியாவுக்கு வரலாம். இப்போ சிரியாவில் இப்போ நான் மேப்ல காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ எந்த பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ அதனால மேப்ல பார்த்துடலாம். நம்ம மேப்ல சிரியாக்கு ஜூம் பண்ணிக்கலாம். சிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சிரியாவோட அந்த அசாத் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள், அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த இடத்துல பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். இது வந்து ஐசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் மார்க் பண்றது தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த திருட்டு தீவிரவாதிகள், அந்த அவங்களோட பகுதிகள் இது. ஸோ இப்போ நம்ம ஜூம் பண்ணும்போது இந்த டயர் அசூர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இந்த அல்மதீனால இருந்து இது ஃபுல்லாவே டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா மாறிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலா என்ன நடக்குன்னா, அந்த டயர் அசூர்ல இருந்து ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த அல்மதீனாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது இங்க யூபெட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. இது ஃபுல்லாவே இந்த பார்டரே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கலாம் நீ வச்சுக்க, ரிவருக்கு ரைட்ல இருக்கலாம் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது போல பிரிச்சு வச்சுக்கிறாங்க. பட் ஆனா இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு புதுசா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ வந்து சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ அதனால ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த அல்மதீனாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பா இந்த அல்ஷீன் இருக்கு இல்லையா, அல்ஷீன்ல இருந்து கீழே இந்த ஹஜீன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் இப்ப அந்த புதுசா உருவாக்கப்பட்ட ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல பெரும்பான்மையான பகுதிகள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த மேப்பை ஜூம் பண்ணும்போதே தெரியும், இந்த யூபேட்டஸ் ரிவருக்கு பக்கத்துல இருக்கிறதான் டவுன்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட் தான். ஸோ பெருமளவுல வந்து முன்னேறதுக்கு கொஞ்சம் தாமதம் இருக்கும், இந்த ட்ரூப்ஸ்னால முன்னேற முடியாது. ஸோ அந்த ரிவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும், அந்த சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாமே உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படிங்கும்போது அமெரிக்காக்கு அது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சப்ளைஸ் எல்லாம் வேணும் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் சப்ளை கொண்டு போனா அது இங்கிருந்து தான் போயிட்டு இருக்கும். அது கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதெல்லாம் டெசர்ட் பகுதி, எப்ப வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் யார் வேணாலும் வந்து தாக்குதல் பண்ணுவாங்க. மேபி உக்ரைன் தாங்க நாங்க ஃப்ரீ லீஜன் ஆஃப் உக்ரைனுங்க, நாங்க உக்ரைனை பாதுகாக்கிறதுக்காக நீங்க ஆயுதம் கொடுத்து எங்க நாட்டை கெடுக்குறீங்க, அதனால நாங்க வந்து உங்களை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைன் பிளாக விரிச்சு வச்சுட்டு இங்க போய் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. மாலையில் நடந்தது இல்லையா, அதுக்கான பதில் தாக்குதல் இங்க நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ ஏதோ ஒரு புது கும்பல் அங்க ஜாயிண்டா இருக்குது. அந்த புது கும்பல் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. பிடிச்சதுதான், முடியாது அப்படிங்கிறதோட இருக்காங்க. சரிப்பா அமெரிக்கா இட்டு தான் அங்கே விமானப்படையெல்லாம் இருக்குல்ல, எட்டு வந்து ஒரு ரவுண்டு காமிச்சிடலாமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. இப்போ கூட உங்களோட ஏர் ஸ்பேஸை வைலேட் பண்ணிட்டு தான் ரஷ்யா தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்க வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யா வந்து அவங்களோட சாம்ஸை வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல்கள் வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. அது அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கு டைரக்டான சிக்கல் போயிடும். இப்போ என்ன செய்வாங்கன்னா, இது போல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்படி நடக்கும் போதெல்லாம் அமெரிக்கா வந்து ரெக்வஸ்ட் வச்சுப்பாங்க ரஷ்யா கிட்ட, எங்க உங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அங்க சில ஆளுங்க வந்து பூந்துட்டாங்க, நாங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுங்க அப்படிங்கிறது போல பர்மிஷன் கேட்பாங்க. இப்ப கேட்க முடியாது. கூப்பிட்டு கேட்டாங்கன்னா என்னங்க அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்ப இவங்க எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்திக்கிட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, நாங்க தான் அலோவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரஷ்யா சொல்லிட்டாங்கன்னா வம்பா போயிரும் இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. பைடன் அவர்கள் பழி வாங்கியே தீர்வோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எல்லா பக்கத்துலையுமே கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரஷ்யா பொறுத்த வரைக்கும், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அவங்க சுமி ஓப்லாஸ்ட்ல வருவாங்க, அடுத்த பெல்கராட் ஓப்லாஸ்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் இந்த ஜாப்ரோசியா பகுதியில் தாக்குதல் பண்ணுவாங்க. இது போல பல விஷயங்கள் இருக்கு. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஎம்டிவா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திரும்பவும் இந்த பெல்கிராட் பகுதியில் ட்ரோன் தாக்குதல்லாம் பண்ணிக்கிறாங்க, இழப்புகள் நடந்திருக்கு. இந்த சுஜா பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மேபி அந்த சுஜா பகுதி உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. அது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா இன்னுமே ரஷ்ய படைகளுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். அதை மீண்டு எடுக்கிறதுக்கு மேலும் ஒரு சில மாசங்கள் ஆகலாம் அந்த பகுதியில அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்னங்க பொறுத்து வந்து பாத்துருவோம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.